இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் சந்தித்த தோல்விக்கு ஒரு நாள் தொடரை வென்று பதிலடி கொடுத்தது. அடுத்ததாக அவ்விரு அணிகள் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகின்றன. 2026 T20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் நோக்கத்தில் நடைபெறும் அத்தொடரின் முதல் போட்டியில் 101 ரன்கள் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்ற இந்தியா ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றது. அதே வேகத்துடன் இரண்டாவது போட்டியிலும் வென்று முன்னிலையை அதிகரிக்க இந்திய அணி தயாராகியுள்ளது. மறுபுறம் 74 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வியை சந்தித்த தென்னாப்பிரிக்கா இரண்டாவது போட்டியில் வென்று தொடரை சமன் செய்ய தயாராகியுள்ளது. அதனால் வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இரண்டாவது போட்டி இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. அப்போட்டி சண்டிகரில் இருக்கும் முல்லான்பூரில் உள்ள மகாராஜா யதவேந்திர சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இம்மைதானம் 2021 தோற்றுவிக்கப்பட்டு 38,000 ரசிகர்கள் அமரும் வகையில் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. முல்லான்பூர் மைதானத்தின் பிட்ச் பேட்டிங், பவுலிங் ஆகிய இரண்டுக்கும் சாதகமாக இருந்து வருகிறது. புதிய பந்தில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்விங் செய்து பவர் பிளே ஓவர்களை சவாலை கொடுப்பார்கள். நேரம் செல்ல செல்ல பிட்ச் ஸ்லோவாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அதனால் மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்கள் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வது கடினமாக இருக்கலாம்.